ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறைய அசுத்தங்கள் இருக்கும். அது பாவ பழக்கங்களாக இருக்கலாம், இந்த உலகத்தின் ஆசைகளாக இருக்கலாம், பேட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கலாம், தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு அஃபெக்ட் பண்ணுற காரியங்களாக இருக்கலாம். ஆண்டவர் விட்டு நம்மளை தூரமாக ஆக்குற காரியங்களாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு தடை செய்கிற காரியங்களாக இருக்கலாம். இந்த பாவ பழக்கங்களை என்னால் விட முடியல, நான் ரொம்ப நாளாக அதை பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதை நான் நிறுத்தணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்ட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம். மேபி அது ஒரு கெட்ட மூவிஸாக இருக்கலாம், கெட்ட பாடல்களாக இருக்கலாம், கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கலாம், கெட்ட வார்த்தைகளாக இருக்கலாம். அதெல்லாம் நான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறேன், விடணும் அப்படின்னு முயற்சி செய்கிறேன், ஆனால் இந்த சோதனைகள் எல்லாத்தையும் என்னால் மேற்கொள்ள முடியல அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். இன்றைக்கு உங்களை சுத்தமுள்ள தானியம் போல் ஒரு பியோர் லைஃப் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் நீக்கி நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை, அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நம்மளை உபயோகப்படுத்துகிறார். அப்பொழுது தான் நம்ம மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஸோ இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம், இந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது அதற்காக ஜெபிப்போமா? சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இன்றைக்கு அவர்கள் சொல்லலாம், என்னோடய பாவ பழக்கங்களை ரொம்ப நாள் விடணும் அப்படின்ட்டு நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் என்னால் முடியலையே அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கலாம் சுவாமி. அந்த உலகத்தின் ஆசைகள், அந்த பாவ பழக்கங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் விட்டு விலக இன்றைக்கு அவர்களை பயன்படுத்தும் சுவாமி. மேற்கொள்ளும் அந்த பலனை அவர்களுக்கு தாரும் சுவாமி. இன்றைக்கு அந்த இயந்திரமாக நீர் அவர்களை பயன்படுத்தும் அப்பா. எல்லாத்தையும் நீக்கி போட அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. உம்முடனே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ அவர்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஒவ்வொரு நாளும் கூட அவர்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, பைபிள் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, உடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த ஆசைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா, நீக்கி போடும் அப்பா. அதே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த அதிகாரத்தை தாரும் சுவாமி. இன்றைக்கு அந்த புதிய பலனை நீர் தாரும் அப்பா. இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. இந்த புது பலனை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you.